வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ ஒரு செய்தி பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 12,000 ரூபாய் கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்க. இந்த வைரல் நியூஸ் உண்மையா பொய்யா? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். சரி, இப்போ எல்லாரும் கேக்குற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். மத்திய அரசு நிஜமாவே குடும்பங்களுக்கு 12,000 ரூபாய் கொடுக்க போகுதா? இந்த 12,000 ரூபாய் எங்கிருந்து வந்துச்சு இந்த நம்பர்? இதுக்கு என்ன அர்த்தம்? இது உண்மையா பொய்யா? இது பத்தி நமக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு தெளிவா பார்க்கலாம் வாங்க. ஓகே, முதல்ல இந்த விஷயம் எங்க இருந்து கிளம்பிச்சுன்னு பார்க்கலாம். யூடியூப் மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த தகவல் ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. இந்த நியூஸ் எப்படி பரவுதுன்னா, சில ஆர்டிகிள்ஸ்ல இருந்தும் சில லீக்கான தகவல்கள் மூலமாவும் தான் வந்ததா சொல்றாங்க. அதனால தான் இதை ஒரு உறுதியான அரசாங்க கொள்கையா பார்க்காம பரவலா இருக்கிற ஒரு வதந்தியா நாம பார்க்கறோம். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் இப்போ இந்த நியூஸ் வருது? இந்த வதந்திக்கு பின்னாடி தமிழ்நாடோட தற்போதைய அரசியல் சூழலுக்கு நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. மாநில அரசு ரீசெண்டா பெண்களுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா? அதுக்கு போட்டியா தான் மத்திய அரசு இந்த 12,000 ரூபாய் திட்டத்தை கொண்டு வரலான்னு ஒரு பேச்சு அடிப்படுது. இதுக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார் இல்லையா? அப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் பத்தி பேசப்பட்டதாகவும் அதோட ஒரு பகுதியா தான் இந்த திட்டம் இருக்கலாம்னு சொல்லப்படுது. சரி, ஒருவேளை இந்த திட்டம் வந்துச்சுன்னா இதுக்கு பணம் எங்க இருந்து வரும்? இது புதுசா கொடுக்க போற பணமா? இதுக்கு ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இது புது பணம் இல்ல, ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை ஒன்னா சேர்க்கறது தான் அப்படின்னு சொல்லுது. இங்க என்ன தியரி சொல்றாங்கன்னா, PM கிசான் மாதிரி திட்டங்கள், அப்புறம் நிறுத்தி வச்சிருந்த கேஸ் மானியம், உர மானியம், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே பேக்கேஜா 12,000 ரூபாயா கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குதான். சரி, அப்ப அடுத்த கேள்வி, யாருக்கெல்லாம் இந்த பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? இதுக்கு பதில் என்னன்னா, குறிப்பிட்ட ரேஷன் கார்டை வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இந்த தகுதி இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த டேபிள பாருங்க. PHH, அதாவது முன்னுரிமை குடும்ப அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு கிடைக்க அதிக சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா NPHH, அதாவது சர்க்கரை அட்டை மாதிரி முன்னுரிமை இல்லாதவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கம்மியாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், எந்த திட்டமா இருந்தாலும் சரி, உங்க பேங்க் அக்கவுண்டோட ஆதார் கார்டை லிங்க் பண்றது, KYC அப்டேட்டா வைக்கிறது, இந்த மாதிரி டிஜிட்டல் வேலைகள்லாம் சரியா இருந்தாதான் எந்த பணமும் வந்து சேரும்னு அழுத்தமா சொல்றாங்க. சரி வாங்க, ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். எது உண்மை, எது வெறும் ஊகம்னு பிரிச்சு பார்த்துருவோம். முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது எதுவுமே அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. எல்லாமே சில ஆர்டிகல்ஸ், சில லீக்கான தகவல்களை வச்சு பேசப்படுறது தான். இப்போதைய நிலவரம் இதெல்லாம். ஒரு பக்கம் 2026 தேர்தலை மனசுல வச்சு இப்படி ஒரு திட்டம் வரலான்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நிஜ நிலவரம் என்னன்னா, மத்திய அரசாங்கம் கிட்ட இருந்து எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் வரல. இதுதான் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இது நிஜமாவே ஒரு புது பாலிசியா வருமா, இல்ல வெறும் தேர்தல் வாக்குறுதியா காத்துல கரைஞ்சுடுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?